ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு ஒரு வித்தியாசமான இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் சொல்லியிருக்காரு. அங்கே நல்லா சூப்பராக இருக்குமா, அதே சமயத்தில் ரொம்ப ஜாலியாகவும் இருக்குமா. மைண்டுக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக இருக்குது. மைண்டுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அந்த இடத்துல நாங்கள் வந்துட்டு போகலான்னு இருக்கோம். அதான் இன்றைக்கி வந்துட்டு வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குது. ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா அந்த இடத்துக்கு போகலாம். வாங்க போகலாம். பிரச்சனை நானும் அப்பா எல்லாம் கிளம்பிட்டோம். எப்பயும் போல தான் அப்பா நம்மளை எல்லா இடத்துக்கும் லேட்டாக தான் கூட்டிகிட்டு போவார். தம்பி வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்குறேன். அம்மாடி இடத்த பிடிச்சி உட்காந்தாச்சு. போகலாமா பிரஜனா? போகலாமாடா? ஓகே கேட்டா. A few moments later. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன் ஒரு வித்தியாசமான இடத்துக்கு போகிறேன்னு. அங்கே பாருங்கள், கரடா பார்த்து தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள்லாம் வந்துட்டு சூப்பராக வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார். இப்போ வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு வாத்து, கோழி. ஆமாம், கோழி தானே எனக்கு தெரிஞ்சது. கோழி வாத்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இங்கே வந்துட்டு டிக்கெட் என்ன எவ்வளோ விலைன்னு தெரியல. இப்போ தான் உள்ளே போகிறோம் என்ட்ரன்ஸு. போயிட்டு கேட்டுட்டு நம்ம சுற்றி பார்க்கலாம். அதான் இன்றைக்கான வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு டிக்கெட் வாங்கியாச்சு. ஒரு ஆளுக்கு வந்துட்டு 300. நாங்கள் 2 பேர். குழந்தைக்கெலாம் வந்துட்டு ஃப்ரீ. ஓகே, ஈவினிங் 6 o'clock வரைக்கும் நம்ம வந்துட்டு இங்கே இந்த பார்க்கை வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீன். ஐயோ, ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்க்கும்போது ஃபிஷ்ஷு தான்ப்பா. மாமா, அந்த ஃபிஷ்ஷு பாரு, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். அமைதியாக படுத்துட்டு இருக்காரு இவர். இந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டைல் கேட். அமைதியாக படுத்துட்டு ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட். பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை போட்டுக்கிறாங்க. இங்கே பாரு, வந்து என் கையை பார்த்துட்டு கடைக்கு வராங்க. சூப்பராக இருக்குது, வித்தியாசமான மீன் தான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான அரோனா வாத்து மீன் சொல்லுவாங்க. சூப்பராக நல்லா மேலேயே இருக்காங்க. மீன் ரொம்ப நல்லது இல்லைம்மா. இதெல்லாம் வந்துட்டு இப்போ சொல்கிறாங்க 1 lakh. எனக்கு இப்போதான் ஆச்சரியமாக. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் வந்து இது ஒரு கேட்டகிரி போல் இல்லை, அமைதியாக இருக்காங்க. இதை எங்கள் ஊர்லலாம் நாங்கள் பார்த்தா இதை வந்து ஜிலேபி மீனுன்னு சொல்லுவோம். ஜிலேபியா? நீ தட்டு கையை. இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வெரைட்டிஸ் இருக்குது. வாங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். உள்ள ஆமாம், அங்கே வரேன். குட்டி குட்டியாக ஆச்சரியம். இதான் நம்ம வீட்டில் வந்து உட்காருமே ஒரு குருவி. இந்த மாதிரியா? இந்த குருவி தான் நல்லா ஒயிட்டாக சூப்பராக இருக்குல்ல. ஃபோட்டோ எடுக்கணா? இவங்க நார்த் ஆஸ்திரேலியா. ஃப்ரெண்ட்ஸ், அந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அது முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு செக்ஷன் போகிறோம். அங்கே வந்துட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சூப்பர் டிஃப்ரெண்ட்டாக சவுத் அமெரிக்கா, இந்தோனேஷியா, அந்த மாதிரி அங்கே உள்ள பறவைகள் பேர்லாம் வச்சு இங்கே நல்லா சூப்பராக அதே மாதிரி அழகாக இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பார்க் தான். இது உள்ள பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. வந்துட்டு பட்டர்ஃப்ளை வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு பட்டர்ஃப்ளை கூட காணும். என்னதான் எடுத்துன்னு வந்து விடுவாங்களோ. நல்லா சூப்பராக இருக்குல்ல. இது செடிங்க தான் இருக்குது. பட்டர்ஃப்ளை வந்துட்டு மேலே மட்டும் 3 பட்டர்ஃப்ளை இருக்குது. சும்மா அது ஒரு பட்டர்ஃப்ளை நிறைய உள்ள வந்துட்டு புறா இருக்குது. புறா தான் வந்துட்டு குடும்பம் எடுக்காங்க. ஒன்று அதை பறகுது போய் லாஸ்ட்டாக. அதுதான் அந்த லாஸ்ட்டில். அது ஒன்று பறகுது. அது வெளியிலேருந்து வந்தது. ஒரு ஊர் ஜெர்மனி புறா. இது வந்து ஜெர்மனி புறா. இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் மெக்சிகோ.
ஆஸ்திரேலியன் புறா. இதோட இருபதுலாம் பாரு மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து அந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப்ஸ் வந்து புறாலாம் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் வெரைட்டி ஆஃப்ஸ் வந்து கோழி தான் இருக்குது. கோழி சேவல் கோழி. இது என்ன ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது? இந்த கோழி ஒரு டிஃப்ரெண்டாக கருங்கோழி நானே வச்சுருக்கேன். இது கருங்கோழி. இது இந்தியா தான். தோ சொல்கிறேன் பே. அது மட்டும் வச்சிருமா மாமா கைக்கு நீட்டு. எனக்கு கடிக்காது. மாமா பயப்படாது, ஒன்றும் பண்ணாது. சரி பயப்படக்கூடாது. கடிக்காது. மேல இருக்கு சூப்பரா. நானும் பிரச்சனும் பயந்துட்டேன். மூணு பேர் தான் பஞ்சு வந்துச்சு. அவங்க கையை கடிச்சிருக்காங்க போல. வேற அண்ணா வேற ஆயிடுச்சு. இது நிறைய புத்தி கடிக்கிறது போலீங்க. சார் நான் ஒன்று எடுக்கிட்டேன். ஆமா இந்த எடுத்துட்டேன்ல அண்ணா. போதுண்ணா. அண்ணா பயமா இருக்கு. கரெக்டாக பட்டனை கடிக்கிறது. ஆமா இங்க பாரு. இது எப்படி பாக்குறாரு? பட்டனே கடிச்சிச்சுடா மீண்டி. பட்டனே கடிச்சிச்சு. சார் அப்பா கிட்ட கிள்ளி போயிட்டாங்க. இங்க பாரு. காட்டு மாமா வந்து எடுக்கும். மாமா இங்க பாரு. மாமா உன்கிட்ட குழந்தைங்கள்ல இருந்து பறவைகள் வரையும் உன்கிட்ட வந்துடுது. இங்க பாரு இரட்டை கிளிகள் வந்து உன்கிட்ட உட்காந்து சாப்பாடு கொடுமாமா. சாப்பாடு இல்ல, பட்டனை தான் கடிக்குது. ஒரு பட்டனே கடிச்சு அடுத்து மணி கடிக்கிறாங்க. மணியை கடிக்க முடியாது. பிரச்சனை அப்பா விட்டு வரமாட்டாங்க போலயே. ஜோகரா இவரு கூட எனக்கு இங்கே வந்ததுலேயே வந்துட்டு இவ்வளோ பேர்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். அப்போ விட ஒரு ஜாலி இல்லாம மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து அந்த பஞ்சவர்ண கிளி எங்கள் மேலே உட்காந்தோடனே ஒரே ஹாப்பியாகிடுச்சு. ஆனால் பயமாக இருக்குது. அதோடைய வாயெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த மூக்கு கடிச்சிருமா. எங்கள் வீட்டுக்காரோடைய பட்டனே கடிச்சிருச்சு. அதுவும் 2 பஞ்சவர்ண கிளி மட்டும் எங்கள் வீட்டுக்காரை வந்து அட்டாக் பண்ணிடுச்சு. 2 ஷோல்டர் மேலே உட்காந்துன்னு அவரை விட்டு இடையே போக மாட்டேது. அந்த அண்ணா சூப்பராக போகவே மாட்டேங்குது. அப்புறம் இப்போ தான் பறந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒருத்தவங்களுடைய தலையில் வந்து மல்லிகைப்பூவே பிடிங்கி இழுத்துருச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மாமா அழகாக நீச்சல் அடிக்கிறாங்க. ஆமை கூட நீச்சல் தெரியும். நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமைக்கு நீச்சல் தெரிஞ்சு எங்களுக்கு தெரியாது. ஆமை சூப்பராக வந்து விளையாடிட்டு இருக்கு. இங்கே காணா பின்னாடி இது இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன், குழந்தைங்க மேலே இந்த பேர்ட்ஸ் இவ்வளோ பிடிக்கும். என்கிட்ட எதுவுமே வரவே மாட்டேங்குது. என்னை பார்த்தா பயமாக இருக்குது. இங்கே வர தலையில கூட இவரை பார்த்தா எப்படிதான் இருக்குமோ. பெருசா வந்துருச்சு. பெருசு சும்மா நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன். இவர் இந்த மணியை விட மாட்டார் சொல்லி இவர். யானான்றாரு. இந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு இருக்குது, அப்புறம் வந்து ஆடு இருக்குது, அப்புறம் நெருப்பு கோழி இருக்குது. அதுதான் இங்கே ஹைலைட்டு தான். இவரை விட்டு போறியா? நம்ம ஒரு குட்டி காளை மாடு. காளையை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. நம்மகிட்ட வந்து சண்டைக்கு ஒன்றும் தெரியல. அவங்க படுத்துக்கிறேன். அவங்க சுற்றி எவ்வளோ இங்கே அட்டாக் பண்ணுது. சூப்பராக இருக்குல்ல காலை.
குட்டி இதுன்னு ஆடு இவ்வளோ தான் இருக்குது. ஆ இந்த ஆடு பாரு நம்ம குட்டி உள்ள எங்க வீட்டுக்குள்ள கருப்பாடு இருக்குங்க. இதுதான் சைஸ். அதுக்கு ஆட்டு காலை போய் காது போய் இந்த ஆட்டு காது பாருங்க. அங்கே போய் ஆஸ்டேஜ் அங்கே போய் டான்ஸ் பண்ணுறாரு. உள்ள போகணுமா? இல்லை எப்படி அந்தாண்டு தான் போகணும். அதான் அந்தாண்டு தான் போகணும். அது பேர் அந்த ஆடை பற்றியா? அது பேர் குட்டி ஒன்றுக்குது. எவ்வளோ பெரிய கொம்பு ஃப்ரெண்ட்ஸ். இந்த போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே எல்லா வகையான டாக் அண்ட் டக் இருக்குது. வாங்க அது என்னென்ன வெரைட்டியில் இருக்குன்னு பார்க்கலாம். இதாங்க இது. அடேங்க அப்பா நாக்குன்னா கொஞ்சம் பேர் தம்பி இந்த வருது பேர். ஆமாம். ஏய் ஜெர்மன் ஓ எதுரா சைனா நாய். அதான் இவரு மூஞ்சி. இது வச்சிருந்துச்சு. இது பேர் என்ன? செல்னா வச்சிருந்துச்சு. இதுவும் சூப்பர் லேபட் டாக். பிளாக் நல்லா சூப்பராக இருக்கு. இன்னும் ரொம்ப சின்னதாக இருக்குது அது. அமைந்தி இது ஒரு ஆள் ஹைட்டு இருக்கும் போலிக்க. நல்லா தான் இருக்குல்ல மாமா. ஜாலியாக போச்சு எங்களுக்கு. நல்லா கொஞ்சம் ஒர்க்கு தான். பார்க்கக்கூடாது டாக்லாம் இங்கே இருக்குது. ஒருத்தர் நிற்கிறாரு பாருங்க. இவர் ஏன் நின்னா என்னோட ஹைட்டில் பாதி இருப்பார் பள்ளி. நம்ம ஹைட்டில் அதுக்கப்புறம் வந்து இந்த ஹாஸ்டேஜஸ் அதுவும் சூப்பராக இருந்தது. முக்கியமாக அந்த பஞ்சவர்ண கிளி தான். அதுதான் என்னையும் விடலை. தமையந்தி போனோடனே பயந்துட்டாங்க. பிரஜன் என் பையன் அழுதுட்டே இருக்குது. பரவாயில்ல. ஒரு ஒர்த்து தான். கொடுக்குற காசுக்கு ஒரு அளவுக்கு என்ஜாய்மெண்ட்டாக போயிடுது. கண்டிப்பாக பாண்டிச்சேரி வரவங்க இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள்.